ஹலோ பீப்புள், 80s காலகட்டத்தில் முன்னணி ஹீரோயினா இருந்தவங்க தான் ஸ்ரீபிரியா. அதே மாதிரி தான் நவரச நாயகன் கார்த்தி. 1984ல நவரச நாயகன் கார்த்தியும் ஸ்ரீபிரியா அவர்களும் சேர்ந்து உறங்காத நினைவுகள் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஸ்டார்டிங் பீரியட்லயே கார்த்திக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் ஸ்ரீபிரியா மேல ஒரு கிரஷ் இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ஸ்ரீபிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஸ்ரீபிரியாவுக்கு கொஞ்ச நாள்லயே கார்த்தி மேல ஒரு விருப்பம் வந்துருச்சான். கார்த்தி ரொம்பவே ப்ராமிஸ் பண்ணி நான் கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அப்போ ஸ்ரீபிரியா 2 வயசு மூத்தவரன் கார்த்தியை விட. இருந்தாலும் கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கிறன்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. அவங்க 2 பேருமே பயங்கரமா லவ் பண்ணிருக்காங்க. ஸ்ரீபிரியாவும் இவருக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சில ரீசன்ஸால கார்த்தியால அவங்கள கல்யாணம் பண்ண முடியாம போயிடுச்சு. கார்த்தி கல்யாணம் பண்ணாம அவர் கைவிட்டுட்டும் போயிட்டாங்க. இதை தாங்க முடியாத ஸ்ரீபிரியா தற்கொலை செய்ய முயற்சி பண்ணதாகவும் அதுக்கப்புறம் தடுத்ததாகவும் தெலுங்கு ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் ராஜ்குமாரை அவங்க 1988ல கல்யாணம் பண்ணாங்க. இந்த மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.